வணக்கம். இன்று நாம் பேசப்போவது நம் உடல் தினமும் நமக்காக அமைதியாக செய்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை பற்றி. நாம் கவனிக்காமல் வாழ்கிறோம். ஆனால் நம் உடல் ஒவ்வொரு நிமிடமும் ஓய்வெடுக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதை எப்படி ஆதரிக்கலாம்? அதை எப்படி வலுப்படுத்தலாம்? அதைத்தான் இன்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏனெனில் உடலை புரிந்து கொள்வது உயிரை மதிப்பதற்கு சமம். நம் உடலில் மிகப்பெரிய உறுப்பு தோல். தோல் என்பது வெறும் அழகுக்கான உறுப்பு அல்ல. அது நம் உடலின் முதல் பாதுகாப்பு காவலர். நாம் வெளியே செல்கிறோம். காற்று நம்மை தொடுகிறது. தூசி, மாசு, வியர்வை, கிருமிகள் இவை அனைத்தும் நம் சருமத்தை தினமும் தாக்குகின்றன. ஆனால் அவை உடலுக்குள் எளிதாக நுழையாமல் தடுத்து நிறுத்துவது நம் தோல். இந்த தோல் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் தோலில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் ட்ரைனஸ், அரிப்பு, சின்ன கிராக், டோ இடையே ஃபங்கல் பீலிங், ஹீல் கிராக், கிரானிக் டேண்ட்ரஃப், ஓப்பன் வூண்ட், கருப்பு புள்ளி, நிறமாற்றம் இவை அனைத்தையும் சாதாரணம் என்று நினைத்துவிடக்கூடாது. இப்பொழுது நான் ஒரு உதாரணம் தருகிறேன். ஒரு பெரிய கோட்டையை நினைத்துப் பாருங்கள். அதன் சுவர் வலுவாக இருந்தால் உள்ளே இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஆனால் அந்த சுவரில் ஒரு சிறிய உடைவு ஏற்பட்டால் முதலில் அது சிறிதாக தோன்றும். ஆனால் எதிரிகள் அந்த ஒரே பலவீனமான இடத்தில்தான் உள்ளே நுழைவார்கள். கோட்டை முழுவதும் ஒரே நாளில் உடையாது. அது அந்த சின்ன உடைவிலிருந்துதான் ஆரம்பமாகும். அதேபோல்தான் நம் உடல். நம் தோல் அந்த கோட்டையின் சுவர். ட்ரைனஸ் ஒரு சின்ன உடைவு. கிராக் ஒரு பலவீனம். ஓப்பன் வூண்ட் ஒரு திறந்த வாயில். நாம் அதை அலட்சியம் செய்தால் அந்த இடமே உடலின் பலவீனமான புள்ளியாக மாறும். அதனால்தான் ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் சரும ஆரோக்கியத்தை ஒரு அழகு விஷயமாக அல்ல, ஆரோக்கியத்தின் அடிப்படை பாதுகாப்பாக பார்க்கிறோம். தோல் வலுவாக இருந்தால் உடல் வலுவாக இருக்கும். கோட்டை சுவரை பாதுகாக்கும் போல நம் தோலையும் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் தோலில் உள்ள பேரியர் பலவீனமானால் உடலின் இம்யூன் சிஸ்டம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். நீங்கள் குளிக்கும்போது உங்கள் உடலை கவனித்துப் பாருங்கள். உச்சந்தலை முதல் கால் விரல் வரை. உங்கள் கைகளால் தடவி பாருங்கள். உங்கள் கண்களால் பாருங்கள். எங்கே ட்ரைனஸ் அதிகம்? எங்கே தடிப்பு? எங்கே சின்ன புண்? எங்கே ஃபங்கல் இரிட்டேஷன்? ட்ரைனஸ் கூட ஒரு சிக்னல். பேரியர் பலவீனமானால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகரிக்கலாம். டோ இடையில் சிறிய கிராக் இருந்தாலும் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆரம்பமாக இருக்கலாம். தலையில் நீண்ட நாட்களாக பொடுகு இருந்தால் ஸ்கேல்ப் பேரியர் குறைந்திருக்கலாம். டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு சிறிய கிராக் கூட பெரிய அல்சராக மாற வாய்ப்புள்ளது. அதனால் ஸ்கின் கேர் என்பது காஸ்மெட்டிக் கேர் அல்ல, அது மெடிக்கல் புரொடெக்ஷன். இப்போது ஓசோன் தெரப்பி பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாமா? ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட மாலிக்யூல் O3. மெடிக்கல் கிரேடில் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்தப்படும்போது அது உடலின் ஆக்சிஜன் யூட்டிலைசேஷனை ஆதரிக்க உதவுகிறது. இது ஒரு மேஜிக் சிகிச்சை அல்ல, இது ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி. ஓசோன் தெரப்பி என்பது மைக்ரோ சர்க்குலேஷனை மேம்படுத்த உதவும், டிஷ்யூ ஆக்சிஜனேஷனை ஆதரிக்க உதவும், மைக்ரோபியல் பேலன்ஸை மெயின்டைன் செய்ய உதவும், ஹீலிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்க உதவும். காயமாறுவதற்கு முக்கியமானது நல்ல இரத்த ஓட்டம், போதுமான ஆக்சிஜன், கிருமி கட்டுப்பாடு. ஓசோன் தெரப்பி இந்த 3ஐயும் சப்போர்ட் செய்ய உதவுகிறது. இது இயற்கையை அடிப்படையாகக் கொண்ட ஒரு ஆதரவு சிகிச்சை முறை. இயற்கையில் பூமியை சுற்றி ஒரு ஓசோன் படலம் உள்ளது. அந்த ஓசோன் படலம் பூமியை தீங்கான கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிறது. அதேபோல் மருத்துவ ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்தப்படும் ஓசோன் உடலின் இயற்கை செயல்பாடுகளை ஆதரிக்க உதவுகிறது. ஓசோன் தெரப்பி ஒரு செயற்கை கெமிக்கல் மருந்து அல்ல, இது ஆக்சிஜன் அடிப்படையிலான ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி. இது பாடியின் ஆக்சிஜன் யூட்டிலைசேஷனை ஆதரிக்கிறது, மைக்ரோ சர்க்குலேஷனை மேம்படுத்த உதவுகிறது, ஹீலிங் ரெஸ்பான்ஸை தூண்ட உதவுகிறது. இது மருந்துக்கு மாற்று என்று சொல்லப்படாது, ஆனால் ஹீலிங்கை சப்போர்ட் செய்யும் மாடர்ன் ரீஜெனரேட்டிவ் அப்ரோச். இது சமீப காலங்களில் அதிகம் கவனம் பெற்ற ஒரு அட்வான்ஸ்ட் சப்போர்ட்டிவ் தெரப்பி. பல நாடுகளில் இன்டகிரேட்டிவ் மெடிசின் பிராக்டிஸில் இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. நேச்சுரல் மெடிசின் மற்றும் ஃபங்க்ஷனல் மெடிசினில் இதற்கு முக்கிய இடம் வழங்கப்படுகிறது.
சரும பராமரிப்பில் இந்த முறை பயன்படுத்தப்படும்போது வெளிப்புற கெமிக்கல் கிரீம் இல்லாமல் உடலின் உள்ளக செயல்பாடுகளை ஆதரிக்கும் முறையாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த தெரப்பி மருத்துவ ஆலோசனையுடன் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் இது பொதுவாக பாதுகாப்பான சப்போர்ட்டிவ் தெரப்பியாக கருதப்படுகிறது. பூமியை ஓசோன் படலம் பாதுகாக்கும் போல உடலின் இயற்கை பாதுகாப்பு அமைப்பை ஆதரிக்க உதவும் ஒரு அப்ரோச் தான் ஓசோன் தெரப்பி. ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாம் இதை ஒரு காஸ்மெட்டிக் சொல்யூஷனாக பார்க்கவில்லை, உடலின் இயற்கை பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு ரீஜெனரேட்டிவ் சப்போர்ட்டாக பார்க்கிறோம். முழு உடல் ஓசோன் தெரப்பி எப்போது எடுக்க வேண்டும்? பொதுவாக ஆரோக்கிய பராமரிப்பிற்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை, சருமம் அல்லது தலையில் பிரச்சனை இருந்தால் வாரத்திற்கு ஒருமுறை, காயங்கள் இருந்தால் மருத்துவர் ஆலோசனைப்படி வாரத்தில் 2 முறை வரை எடுக்கலாம். ஒவ்வொரு செஷனும் சுமார் 15 முதல் 30 நிமிடங்கள். நீங்கள் உங்கள் காரை சர்வீஸ் செய்யும் மாதிரி உடலுக்கும் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் தேவை. கால்களில் இரத்த ஓட்டம் குறைவு, அதிக சர்க்கரை அளவு, நரம்பு பலவீனம் இவை இருந்தால் சிறிய புண்களும் பெரிதாக மாறலாம். ஓசோன் தெரப்பி என்பது மைக்ரோ சர்க்குலேஷனை மேம்படுத்த உதவும், டிஷ்யூ ஆக்சிஜனேஷனை அதிகரிக்க உதவும், ஸ்கின் ரீஜெனரேஷனை ஆதரிக்க உதவும். டயபெட்டிக் அல்சர் என்பது சாதாரண காயமல்ல. சர்க்குலேஷன் குறைவு, ஆக்சிஜன் சப்ளை குறைவு, ஹீலிங் டிலே. ஓசோன் சப்போர்ட்டிவ் தெரப்பி ஆக்சிஜன் டெலிவரியை ஆதரிக்க உதவுகிறது. முக்கியமாக இது டயபெட்டிக் மருந்துகளை மாற்றாது, ஆனால் ஹீலிங்கை சப்போர்ட் செய்யும் அப்ரோச். நாம் உடலை எப்பொழுதும் கடைசியில்தான் நினைக்கிறோம். அதாவது வீட்டில் ஏதாவது உடைந்தால் உடனே சரி செய்கிறோம், காரில் சத்தம் வந்தால் உடனே மெக்கானிக்கிடம் போகிறோம், மொபைல் ஸ்லோ ஆனால் உடனே சர்வீஸ் சென்டர். ஆனால் உடலோ? சிறிய அரிப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று விடுகிறோம், ட்ரைனஸ் இருந்தாலும் குளிர்காலம்தான் என்று தள்ளிவிடுகிறோம், காயம் ஆறாமல் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் என்று காத்திருக்கிறோம், பொடுகி இருந்தாலும் இது எல்லாருக்கும் வரும் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். உடல் சிக்னல் கொடுக்கிறது, ஆனால் நாம் கவனிக்கவில்லை. நோய் பெரியதாக ஆன பிறகுதான் மருத்துவரை தேடுகிறோம். அதனால்தான் நாம் உடலை கடைசியில் நினைக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உடல்தான் முதலில் நினைக்க வேண்டிய ஒன்று. ஏனெனில் உடல் இல்லாமல் வேலை இல்லை, பணம் இல்லை, குடும்ப பொறுப்பு இல்லை, வாழ்க்கை இட்செல்ஃப் இல்லை. அதனால் உடலை கடைசியில் அல்ல, முதலில் நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காயம் வந்த பிறகு மருத்துவரை பார்க்கிறோம், ஆனால் பிரிவென்டிவ் கேர் எடுத்தால் பெரிய காம்ப்ளிகேஷனை தவிர்க்கலாம். உங்கள் உடல் சிக்னல் கொடுக்கிறது: பொடுகு, ரிக்கரிங் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்லோ ஹீலிங் வூண்ட், ட்ரைனஸ், ஸ்கின் டிஸ்கலரேஷன். இந்த சிக்னல்களை இக்னோர் செய்யாதீர்கள். ஏர்லி அட்டென்ஷன் எடுத்தால் பெரிய பிரச்சனை தவிர்க்கலாம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாம் செய்யும் அணுகுமுறை உடலை வெளியிலிருந்து மட்டுமல்ல, உள்ளிருந்து சப்போர்ட் செய்வது. லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல். உங்கள் உடல் உங்கள் பொறுப்பு, உங்கள் ஆரோக்கியம் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். இங்கு வரும் ஒவ்வொரு முறையும் மருத்துவ ஆலோசனையுடன் இந்த தெரப்பியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் தோல் என்பது அழகு அல்ல, அது உங்கள் அடையாளம். உங்கள் உடலின் நிலை முதலில் உலகம் பார்க்கும் இடம் உங்கள் தோல். ஒரு நபர் தன்னைத்தானே பராமரித்திருப்பாரென்றால் அவரை பார்க்கும்போது ஒரு இயல்பான மரியாதை உருவாகிறது. ஒரு வெள்ளையடித்த வீடு தூய்மையாக பராமரிக்கப்பட்டிருந்தால் அதை பார்த்தவுடன் அது ஒழுங்கு, பொறுப்பு, கவனம் என்று சொல்லாமல் சொல்லிவிடும். அதேபோல் ஆரோக்கியமான சருமம் ஒரு நபரின் ஒழுங்கான வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. சிலர் சரும பிரச்சினைகள் காரணமாக மனதில் தயக்கம் கொள்ளலாம். சிலர் வெளியில் நம்பிக்கையுடன் நிற்க முடியாமல் உணரலாம். அது அவர்களின் தவறல்ல, ஆனால் அதை மாற்றிக்கொள்ள முடியும். உடலை உள்ளிருந்து ஆதரித்தால் சருமம் மெதுவாக ஆரோக்கியம் பெறும். சருமம் ஆரோக்கியம் பெற்றால் மனதில் தன்னம்பிக்கை உருவாகும். தன்னம்பிக்கை வந்தால் நடையை மாற்றும், பேச்சை மாற்றும், உலகத்தை எதிர்கொள்ளும் முறையை மாற்றும். ஆரோக்கியம் என்பது உடல் மட்டுமல்ல, அது மனநிலை, அது தைரியம், அது கம்பீரம். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேரில் நாம் சருமத்தை ஒரு சர்ஃபேஸ் விஷயமாக பார்க்கவில்லை, அதை வாழ்க்கையின் அடிப்படை பாதுகாப்பாக பார்க்கிறோம். தோல் வலுவாக இருந்தால் உடல் வலுவாக இருக்கும், உடல் வலுவாக இருந்தால் மனம் வலுவாக இருக்கும், மனம் வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தானாக வரும். நீங்கள் உங்களை பராமரிக்கத் தொடங்கும் நாள் உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெறும் நாள். அதனால் தயக்கம் வேண்டாம், மருத்துவரிடம் கேளுங்கள். உங்கள் சருமத்தை கவனியுங்கள், உங்கள் உடலை ஆதரியுங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக,
உங்கள் எதிர்காலத்திற்காக. ஒரு கம்பீரமான வாழ்க்கை ஆரோக்கியமான அடித்தளத்தில்தான் கட்டப்படும். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், சருமத்தில் ஏதேனும் மாற்றம் இருந்தாலும், காயம் ஆறாமல் இருந்தாலும், அல்லது மனதில் ஒரு கேள்வி இருந்தாலும் எப்போதும் போல எங்களை அழைக்கலாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வழிகாட்ட தயாராக இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் குடும்பத்தாருக்கும் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒரு விழிப்புணர்வு ஒரு வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். உங்களையும் உங்கள் அன்பானவர்களையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபேஸ் நேச்சுரல் ஹெல்த் கேர், லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பான்ஷன் இஸ் அவர் கோல்.